श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 33வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தः சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் சிதம் ஸ்திராம். அர்ஜுன உவாச்ச யோயம் யோகஸ்த்வயா ப்ரோக்தः சாம்யேன மதுசூதன ஏதஸ்யாஹம் ந பஷ்யாமி சஞ்சலத்வாத் சிதம் ஸ்திராம். இந்த ஸ்லோகத்தில் அர்ஜுனனுக்கு பெரிய சந்தேகம் வருது. போன ஸ்லோகம் வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்தார்? ஆத்மோபம் ஏன சர்வத்திர சமம் பஷ்யதி அர்ஜுன சுகம் வா எதி வா துக்கம் சயோகி பரமோ மதः. இந்த சுகத்தையும் துக்கத்தையும் ஒருபோல நினைக்கிறவன் இதிலிருந்து தன்னை சிறப்பாக தன்னையே உபமானமாக கொண்டு எல்லாவற்றையும் சமமாக பார்க்கின்றானோ அவன்தான் சிறந்த யோகி. இது என்னுடைய துணிவு அர்ஜுனா அப்படின்னு பெருமாள் போன ஸ்லோகம் வரைக்கும் சொல்லி கொடுத்தார். அதாவது ஒரு 26 ஸ்லோகத்தில் எப்படியெல்லாம் யோகம் பண்ணணும், யோகம் பண்ணுறதுக்கு எது அடிப்படையாக இருக்கணும், அப்புறம் தர்ப புல்லு மேலே உட்காந்துக்கணும், தரையிலேருந்து 4 விரல் கடை ஒசரத்துக்கு இருக்கணும், ரொம்ப உயரத்தில் இருந்தால் நம்மளோட கவனம் சிதறி போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறார். அப்படி சொல்லி கொடுத்த உடனே இதுதான் என்னுடைய துணிவுன்னு பெருமாள் சொன்ன உடனே அர்ஜுனன் இதை எனக்கு ஒரு டவுட் இருக்குது, கொஞ்சம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்குறாரு? யோயம் யோகஸ்த்வயா புரோக்தா, என்னப்பா பெரிய மதுசூதனா, என்னுடைய தலைவனே நண்பனே சகாவே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இது மாதிரி சொல்கிறையே, சமநோக்கத்துடன் கூடிய மனோபாவமை கொண்டு இருக்க வேண்டும், இந்த மாதிரி யோகம் இப்படி தொடர்ந்து செய்யப்பட வேண்டும், அப்பொழுதுதான் உனக்கு மனம் அப்படி கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறையே, இதில் இந்த ஸ்திரமான நிலையை எப்படி அடையிறது? இன்றைக்கி ஆரம்பித்தா இன்றைக்கே முடியுமா? நாளைக்கு ஆரம்பித்தா நாளைக்கே முடியுமா? இது உள்ளம் சஞ்சலம் முடியாது இல்லவா? அடிப்படையில் மனம் என்று சொன்னால் அது ஒரு இடத்துல நிற்காத போய்கின்றே இருக்கும், சஞ்சலமாக அப்படி போயிட்டே இருக்கும். நம்ம ஏற்கனவே கூட இதை பற்றி சொல்லியிருக்கோம். நீ உட்காந்து பேசிகிட்டே இருக்கோம், கிட்டக்க ஒரு 2 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வண்டி போயிட்டு வந்தால் சீக்கிரமாக போயிட்டு வந்துவிடும்னு நினச்சிக்கலாம். ஒரே க்ஷணத்தில் அது கண்டம் விட்டு கண்டு அதை என்ன பண்ணோம், இந்த ஆசியா கண்டத்துலேருந்து ஐரோப்பா அப்புறம் அமெரிக்கான்னு தாண்டி போகுது, கனடாவுக்கு போய்ட்டு வருது, வான்கூவரில் போய் நின்றுட்டு வருது. வான்கூவரில் யாரான தெரியப்பட்டவா இருக்காளா இல்லையா அப்படின்னா இல்லை, ஏதோ ஒரு இயற்கை காட்சியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு இந்த மனம் போகிறது. அங்கே போய் என்ன பார்த்ததோ என்ன புரிஞ்சதோ தெரியாது, அடுத்த க்ஷணத்தில் அங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருது. அதனால் மனம் என்ன சொன்னால் இயற்கை, மனத்துக்கு என்ன இயற்கை, பசுன்னா என்ன, அதுக்கு இயற்கை என்ன, அது எதுவும் பேசாது. நல்லவா உணவு வகை கொடுத்தா அந்த உணவு வகைகளை சாப்பிட்டுட்டு அது பாட்டு போகும். இந்த இடத்துல உணவு நன்னா கிடைக்கிறதுன்னு சொன்னால் இதே இடத்துக்கு திருப்பி வரும். அதாவது நேற்று ஒரு இடத்துல போய் மேய்ஞ்சிட்டு வந்தால் புல் நிறைய கிடைக்கிறது, அந்த இடத்துல நிறைய சாப்பாடு கிடைக்கிறது, அதாவது பழைய சாப்பாடெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கா, அதை போய் அந்த மாட்டு தொட்டியில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த தொட்டியை சாப்பிட்டதோட நினைவுனால் மறுபடியும் நாளை மறுநாளைக்கு அந்த வழியாக போகும்போது அந்த தொட்டி இருக்கிற இடம் தெரியுமே, அந்த வாசனையை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகும். அவ்வளோதான் பண்ணும் பசு பக்ஷியெல்லாம். ஆனால் பசு பக்ஷியை தாண்டி இது நம்ம என்ன பண்ணுறது, இப்படி சஞ்சலமாக இருக்கே, அதுக்கு பேச முடியாது, எது சிறப்புன்னு தெரியாது. மனம் என்று சொன்னால் போய்கொண்டே இருக்க வேண்டும், அதுதானே அதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் அர்ஜுனன் கேட்டார், மதுசூதன உன்னால் இப்பொழுது சொல்லப்பட்டது என்ன? சாமியேன அயம் யோகா, அதாவது எந்த யோகம் சமநோக்கத்துடன் கூடிய மனத்தினால் புரோக்தா செய்யப்பட்டதோ, ஏதஸ்ய இதன் ஸ்திரம், இதனுடைய ஸ்திரமான நிலை அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஏதான ஸ்திரமாக ஒரு இடத்துல ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டா இங்கே உட்காரு போயிட்டே இருக்காதே அப்படின்னு சொன்னால் அதுபோல் அது போயிட்டே இருக்குமா? தெரியாதே. சஞ்சலத்வாத், உள்ளம் சஞ்சலம் உடையது ஆதலால் இதை எப்படி நான் உணர்ந்துக்கிறது?
நீயா ஒரு இடம் உட்காந்து சொல்லுன்ற, ஆனால் உண்மையில் அது போயிட்டே இருக்குமே, அதை போய் எப்படி நீ சொல்கிறது எனக்கு மனசில் வாங்கவே முடியலையே அப்படின்னு அர்ஜுனன் இங்கே ஒரு பெரிய சந்தேகம் கேட்டாருது. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த சஞ்சலம் பண்ணுறது என்ன நியாயமானது தான். அது மனசுன்னு சொன்னால் ஒரு இடமா இருக்காது. மனம் ஒருமுகப்பட்ட பிறகு தான் சரீரம் என்ன பண்ணோம், ஒரு இடத்துல உட்காந்துருக்கும். முதல்லையே கூட நம்ம என்ன பண்ணலாம், இப்போவே இந்த பகவத்கீதையே உட்காந்து சப்பளாங்கல் போட்டுன்னு இந்த கதையை நம்ம சொல்லலாம், கதை கேட்டுக்கலாம். ஆனால் அது மனசு அங்கே தான் இருக்குமா? அப்படி இல்லை. ரொம்ப என்ன சத்தம் இல்லாமல் அமைதியாக பொருளோட மனசை இதில் நிறுத்தி சொல்லணும் அப்படின்னு யோசிக்கும். அப்புறம் சொன்ன உடனே சரியாக போகுமா அப்படின்னு அந்த கரெக்டான எத்தனை நிமிஷத்துக்கு போகிறது அப்படிலாம் யோசிக்கிறோம்னு சொன்னால், மனம் எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று, அடுத்து அப்படின்ற அந்த வேகத்தில் அது யோசித்து கொண்டே இருக்கும். அது மனதின் இயல்பு. ஒரு பசு எங்கே ஒரு சாப்பாட்டை தேடின்னு போகிறது அப்படின்னு சொன்னோமோ அது அதனோட இயல்பு. அதற்கு மேல் அது இயல்பை மாறி வேற ஒன்றும் அதிசயமாக தெரியாது. இந்த சாதம் நல்லா இருக்காது, இது பழசாக இருக்கும், இதை இப்போ சாப்பிட வேண்டாம், நம்ம வேறு எங்கேயான போனால் சுட சுட சாதம் கொடுப்பா, இல்லைன்னா நிறைய மாட்டுக்கு பிடிச்சது இருக்கே அந்த அதனோடது தவிடு பொட்டு, அந்த பிண்ணாக்கு, கடலை பிண்ணாக்கு, தேங்காய் பிண்ணாக்கு, அதெல்லாம் நம்ம அங்கே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு யோசித்து பிளான் பண்ணி பலான தெருவுக்கு அது போகுமா? அதுக்கு அவ்வளோ தெரியாது. அதனோட லிமிட்டேஷன்ஸ் அவ்வளோதான். அது எப்படி அதற்கு இயற்கையோ அதுபோல் இந்த மனம் என்று சொன்னாலும் அதற்கு இயற்கை. அது போய்கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படி போய்கொண்டே இருக்கின்ற மனதை எப்படி அது ஒரு இடமா நிறுத்துறது? எனக்கு ஒன்றும் விளங்கலையே, கொஞ்சம் சொல்லப்பா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வியை கேட்க துவங்குறார். இன்னும் ஒரு கேள்வி கூட கேட்டு விடுறார். அடுத்த கேள்வி என்ன கேட்குறாருன்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.